ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் விபூதி யோகம்ன்ற 10வது அத்தியாயத்தில் பகவான் 21வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி வர்க்கமாக எடுத்து அதில் தான் என்னென்னவா இருக்கேன், இதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதாவது ஆதித்யர்களுக்குள்ள விஷ்ணுவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போது வஞ்சனை செயல்களுக்குள்ளே நான் சொக்கட்டான் சூதமாக இருக்கேன். அப்புறம் தேஜஸ்விகளுக்குள்ளே அந்த தேஜஸ் அந்த ஒளியாகவே இருக்கேன். பிறகு இந்திரியங்களுக்குள்ளே நான் மனசாக இருக்கேன், தேவர்களுக்குள்ளே இந்திரனாக இருக்கேன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தார் இல்லையா. அதில் இப்போது நம்ம 38வது ஸ்லோகம் பார்க்கணும். தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமஹம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 4 வர்க்கங்கள் எடுக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாகவே பகவான் இதில் சொல்கிறாரு. எப்படின்றத பார்க்கலாம். தமயதாம், தண்டோ தமயதாம் அஸ்மி. தமயதாம்னா யாரெல்லாம் சாஸ்திரத்தை மீறவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ, தண்டிக்கிறார்களோ, அதாவது தண்டனை கொடுக்கும் பொறுப்பில் உள்ளார்களோ, அவர்கள் தண்டிக்கும் போது அந்த தண்டனையாகவே இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி பல இது சொன்னது பார்த்திங்கன்னா, தேவர்களுக்குள்ளே நான் இந்திரனாக இருக்கேங்கும் போது அந்த தேவர்களுக்குள்ளே சிறந்ததான இந்திரனை எடுத்து காட்டி நான் இந்திரனாக இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் அப்படி இல்லை. தண்டனை கொடுக்கும் பொறுப்பில் உள்ளவர்களுக்குள்ள அவர்கள் தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனையாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதே போல் நீதி ரஸ்மி ஜிகீஷதாம்னா வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசை படைத்தவர்கள், அவர்களுடைய வெற்றி பெறுவதற்கு உண்டான அந்த கையாளும் முறையாகவே இருக்கேன். நீதி அஸ்மி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போது அதாவது நல்லவர்கள்லாம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஊக்கத்தோடு இருப்பாங்க இல்லையா. அப்போ நேர்மையான வழி அது மூலமாக தான் போவாங்க. அப்போது அந்த வெற்றி பெறணும்னு ஆசை இருக்கிறவங்க அவங்க வெற்றி பெறுவதற்காக அவர்கள் கையாளும் முறையாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து குஹ்யானாம் மௌனம் அஸ்மி. குஹ்யம்னா ஆக்சுவலாக ரகசியம். ஆனால் இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மறைக்கப்படும் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது உலகத்தில் இருக்கும் மறைக்கும் வழிகளுக்குள்ள மௌனமாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அடுத்து ஞானவதாம் ஞானமகம். ஞானவதாம்னா ஞானவான்கள்னால் இந்த இடத்துல இப்போ நம்ம உலக அறிவை பற்றிலாம் பகவான் சொல்லலை, பரம்பொருளை அடைவதற்கு உண்டான வழியை தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களை பற்றி சொல்கிறாரு ஞானவான்கள் அப்படின்ட்டு. அந்த ஞானவான்களுக்கு ஞானமகம், ஞானமாகவே இருக்கேன்னு மறுபடியும் எங்கள் சாமானிய அறிவை பற்றி பகவான் சொல்லலை, மோட்சத்திற்கு உண்டான அறிவாகவே இருக்கேன் அவங்களுக்குள்ள அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ 4 வர்க்கங்கள் என்னென்ன எடுத்து சொல்கிறாரு. தண்டனை கொடுக்கும் பொறுப்பில் உள்ளவர்கள் அவங்க தண்டிக்கும் போது தண்டனையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் தண்டக தமயதாமஸ்மி. அடுத்து நீதிரஸ்மி ஜிகீஷதாம்னா வெற்றி பெறணும்னு ஆசை படைத்தவர்கள், அவங்க கையாளும் முறை, அதாவது வெற்றி பெறுவதற்கு அவங்க கையாளும் முறையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து குஹ்யானாம் மௌனம் அஸ்மி. உலகத்தில் இருக்கும் மறைக்கும் வழிகளுக்குள்ள மௌனமாக இருக்கேன் அப்படின்னும். ஞானவதாம் ஞானமகம், பரம்பொருளை அடைவதற்குண்டான வழியை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஞானவான்களுக்கு ஞானமாகவே, அதாவது சாமானிய அறிவில் மோட்சத்திற்கு உண்டான அறிவாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.